பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு தான். அதாவது எங்கள் வீட்டில் வந்து இந்த மூச்சு திணறல் நோய் வருது, ஈச்சி தொல்லை இருக்குது, அப்புறம் கொசு தொல்லை இருக்குது. அதுக்கு கூட போய் நேரடியாக போய் சொல்லியாச்சு அவங்கள்ட்ட. சின்ன பிறகு எந்த நடவடிக்கையும் கிடையாது. கேட்டால் சொன்னால் எங்களுக்கு இட வசதி இல்லை, இதுதான் ஆடும். ஆனால் ஊரில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே ஒன்று நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கம்பெனிக்கோம். இதனால நம்ம பாதிக்கப்படுது. நாங்கள் இங்கே 5-6 வீடு இருக்குது. அது இன்னும் பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது. சில கல்யாண மண்டபத்தில் அந்த அன்னைக்கு வந்து ஏராளமான மக்கள் வருவாங்க. அவங்களும் 25 என்ன துர்நாற்றம் அடிக்குது, உங்கள் வீட்டுக்குள்ள என்ன அடிக்குது, என்ன சிப்பு கிடக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இதனால எப்படியாட போய் நேரடியாக சொல்லியாச்சு. அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது. கேட்டால் சொல்ல எங்களுக்கு இடம் கிடையாது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை பார்க்க முடியல. ஒரே ஸ்மெல்லும், கையில் புழு இல்லை. அது வேறு மழை சமயங்களில் புழு இல்லை, ஏராளமான புழு வருது. அதனால் இதை வந்து இந்த கவர்மெண்ட்டாவது தக்க நடவடிக்கை எடுக்கும். அதுக்குள்ள இடம் பார்த்து அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுருக்கோம். அதாவது இங்கே மட்டும் இல்லை, அந்த ரோட்டில் போகக்கூடிய வழிகள் எல்லா இடமே குப்பையாக தான் கிடக்கு. இந்த குப்பை வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். மழை செமத்த கொஞ்சோட ஸ்மெல் அடிக்கும். நாய் வகலம் அப்படி போகிறதுக்கே ஒரு பயமாக தான் இருக்குது. இந்த நாய்கள் வந்து எப்போ கடிக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அப்படி போகக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் இது வந்து பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. அதனால இதை உடனே மாற்றுறது நல்லது. அப்பப்போ அந்த குப்பைகளை மாற்றினா அது நல்லாயிருக்கும். அதை பஞ்சாயத்து நிர்வாகம் செய்யணும்னு விரும்புகிறோம். இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்குள்ள குப்பைக்கு காரணம் என்ன? அதுக்கான இடம் இல்லாததுனால தான். அது சரியான இடம் இல்லை. ரோட்டில் கொண்டு தட்டி வச்சுருக்காங்க. கேட்டால் அவங்களுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு 2-3 பஞ்சாயத்தாவது சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்த தயார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடமும் குப்பை ஒரு இடத்த ஒதுங்கிடும். இது அப்படி இல்லை. இது அந்த ரயில்வே இதில் கொண்டு போட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு ஆள் கேமரா வச்சுருக்காரு, யாரும் தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் நிறைய தடவை பண்ணியாச்சு. ஆனால் போடுறதுக்கு எங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல. இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏதாவது? கண்டிப்பாக இதனால மக்களுக்கு பாதிப்பு தான். இதில் மாற்றக்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா இது இந்த ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக தான். அது சொன்னேன், அப்படி போடவே முடியாது. நீங்கள் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மோசமாக தான். அது இப்போ ஓடி தண்ணி வரக்கூடிய நேரத்தில் பலாயிரம் மக்கள் குளிக்கக்கூடிய இடம். அந்த வேஸ்டாச்சு கோழி கழுவு அது பஞ்சாயத்துக்கு முன்னாடியே நடக்கிறது. யாருமே கண்டுக்கிட்டதில்லை. பஞ்சாயத்தும் கண்டுக்கிட்டால் பஞ்சாயத்துடைய பிரச்சனை அங்கே இருக்க எந்த ஆளுமே கண்டுக்கிட்டதில்லை. அப்படின்னா பொது மேக்சிமம் மக்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் பொது சுகாதார கேடு பார்த்தாலே நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே மனம் தெரியும். நாங்கள் சொல்கிறது பொய்யா என்ன ஏது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியாறு இந்த வள்ளியாறுன்னு சொன்னால் அது ஒரு புராண கதைக்குள்ள ஆறு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி கழிவு தான். ஃபுல்லாகவே கோழி கழிவு தான். போக்குவரத்து மக்கள் நடந்து போயிட்டு இருக்க ஒரு மெயின் ரோடு தான் கழிவு. என்னது அந்த எவ்வளோ நேரம் கோரிக்கை கொடுத்தா செய்யணுமே, யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள கூட்டி வச்சிருக்காங்க. அதை முதல்ல நம்ம யார்கிட்ட சார் போய் கேட்கறதுக்கு? அலுவலகத்திலே அப்படி நடக்குன்னு அப்போ வெளியில் எப்படி நடக்கும்? அலுவலகத்துக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா வெளியில் எப்படி இருக்குது நீங்களே பாருங்க. யாருக்கு தீர்வு கவர்மெண்ட் தான் எடுக்கணும். மக்களாக என்ன நாங்கள் போனால் உள்ளுக்கு போட முடியுமா? போலீஸுக்கு தான் நான் எங்கள் கொண்டு கொடுப்பாமா, அவரை எங்களை ஒர்க் பண்ண உடல்ல அப்படின்னு கொடுப்பானு. மக்கள் தான் அதிகாரிகள் தான் அதை பயன்படுத்தணுமே தவிர நம்ம மக்கள் பொதுமக்களால் என்ன செய்ய முடியும்? என் பேர் சிஆர்எம்.